ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு மை டீச் அண்ட் லேர்ன் சேனல். இன்றைக்கி நீங்கள் ஹிந்தி லெசன் 15ல் வியங்கன் உயிர் எழுத்துக்கள் பிக்சர் வித் லெட்டர் தா வேர்ட் மீனிங் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பார்ட் 2 பார்க்க போகிறீங்க. என்னென்ன வேர்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. த சே தர்மஸ், தர் ம இஸ் தர்மஸ். தர்மஸ்னா தமிழில் குடுவை, இங்கிலீஷில் ஃப்ளாஸ்க். ஃப்ளாஸ்க்னா என்னது? இவை குறுகிய வாய் வட்டமான உடல் கொண்ட கொள்கலன். இதில் உள்பகுதி கண்ணாடி உலோகத்தால் செய்யப்பட்டது. இதில் சூடான பொருள், பால் மற்றும் தண்ணீர் பயன்படுத்தப்படும். Flask is a shape of small bottle vessels for holding fluid to carry hot water and milk. இருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். த சே தன், த இன் தன். தன்னா தமிழில் பால்மடி, இங்கிலீஷில் அட்டர். பால்மடி என்பது பொதுவாக பசு, ஆடு போன்ற கால்நடைகளின் பால் சுரக்கும் பகுதியை குறிக்கும். The udder is the milk, a part of female cow that hangs under his body to produce milk. Next word இருந்து பார்க்கலாம். த சே தைலா, தைலா, தைலா. தைலானா தமிழில் பை, இங்கிலீஷில் கேரி பேக். இப்போது தைலானா என்னதுன்னு பார்க்கலாம். பைகள் பொருட்களை கையில் எடுத்து செல்ல பயன்படும். இவை துணிகளால் செய்யப்படும். Carry bag is used for shopping bag. It's also made from paper, cotton and plastic. Next word இருந்து பார்க்கலாம். த சே தாலி, தாலி, தாலி. தாலினா என்னது? தமிழில் தட்டு, இங்கிலீஷில் பிளேட். இப்போது பிளேட்னா என்னதுன்னு பார்க்கலாம். தட்டு நாம் சாப்பிடுவதற்காக பயன்படும். Plate is the dish we used to eating the food. That is called plate. Next word இருந்து பார்க்கலாம். த சே தானா, தா நா, தானா. தானானா தமிழில் காவல்துறை, இங்கிலீஷில் போலீஸ் ஸ்டேஷன். காவல்துறை என்பது சட்ட ஒழுங்கை காப்பாற்றும் துறையாகும். The police station where the police work and police protect the people day and night. Next word பார்க்கலாம். த சே தோடா, தோடா, தோடா. தோடானா தமிழில் குறைவாக, இங்கிலீஷில் லிட்டில். இப்போது லிட்டில்னா என்னதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சிறிதாக ஒரு பொருளை குறிக்கிறது. The things which look very small, that is called little. இருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். த சே தகான், த கா இன் தகான். தகான்னா தமிழில் சோர்வு, இங்கிலீஷில் டயர்ட் இல்லாட்டினா எக்ஸாஸ்ட். இப்போது தக்கான்னா என்னது பார்க்கலாம். இவன் மிகவும் அசதி மற்றும் சோர்வாக இருக்கின்றான். Tired means depleted of energy. She is extremely tired. இருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். த சே தல் சேனா, த இல் சே நா, தல் சேனா. தல் சேனானா என்னது? தமிழில் நிலப்படை, இங்கிலீஷில் லேண்ட் ஃபோர்ஸ். இப்போது நிலப்படைனா என்னதுன்னு பார்க்கலாம். நிலப்படை என்பது தரையில் செயல்படும் ஒரு இராணுவ படை என்பதாகும். A military force serving on land as distinguished from air force is called land force. அடுத்த வேர்ட் இருந்து பார்க்கலாம். த சே தானேதார், தா நே தா இர், தானேதார். தானேதார்னா தமிழில் காவல்துறை ஆய்வாளர், இங்கிலீஷில் இன்ஸ்பெக்டர். இப்போது காவல்துறை ஆய்வாளர்னா என்னதுன்னு பார்க்கலாம். இவர் முக்கியமான பணி பொறுப்புகளில் உள்ள காவல்துறை அதிகாரி என்பதாகும். The inspector, that is, he looks into observe and responsible of complying with regulation. இப்போது இருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். த சே தல், த இல் தல். தல்னா
வறண்ட நிலம், இங்கிலீஷில் ட்ரை கிரவுண்ட் லேண்ட். இப்போது வறண்ட நிலம்னா என்னதுன்னு பார்க்கலாம். வறண்ட நிலம் என்பது தண்ணீர் வசதி மற்றும் ஈரப்பதம் இல்லாத நிலம் என்பது வறண்ட நிலம் என்பதாகும். தி சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் that is not covered by water is called dry ground land. இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் தேர்ட் லெட்டர்லேருந்து பிக்சர் வித் லெட்டர் வேர்ட் மீனிங்ஸ்லாம் என்னென்னதுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்கள் வீட்டில் ரீட் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.